Hello. Hi everyone. Hello, hi. Hi. Hello everyone. Hi. ஆக்சுவலாக எல்லாரும் ரிக்வெஸ்ட் அனுப்புறீங்க. இப்போ எந்த ரிக்வெஸ்ட்ல அவங்க 2 பேர் இருக்காங்கன்னு தெரியல. நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ, ஹாய். ஹாய் எவ்ரிவன். ஹலோ, ஹாய். ஆக்சுவலாக நான் ரிக்வெஸ்ட் அனுப்பிடுறேன் உங்களுக்கு. ஹலோ, ஹாய். ஐஷா சிஸ் எங்க அக்கா ஸ்பீடாக வர சொல்லுங்க. ஆக்சுவலாக நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் வருங்க. ஸோ எல்லோரும் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா, விஷ்ணுவோட ப்ரொஃபைலில் இருந்து தான் அவங்க 2 பேருமே லைவ் வராங்க. ஸோ விஷ்ணு லைவ் வந்துட்டாங்கன்னா எனக்கும் எல்லாரும் சொல்லிடுங்க. ஓகே. ஹாய் எவ்ரி ஒன். ஹலோ, ஹாய். ஹலோ எவ்ரிபடி. ஹலோ. பேபிஸ் எங்க? தோ வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஓகே. ஆக்சுவலாக விஷ்ணு லைஃப்க்கு வந்தாருன்னா நீங்கள் என்ன அலர்ட் பண்ணுங்கள் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க 2 பேருமே விஷ்ணுவோட ப்ரொஃபைல்ல இருந்து தான் லைஃப் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ லெட்ஸ் சி. ஹலோ. ஆமாம், எஸ், கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். தேங்க்யூ. இந்த தேங்க்ஸ் எல்லாம் அஸ்ட்ரோ உலகத்தை தான் சேரும். ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஐஷா அக்கா வரலை. நம்ம கூட வெயிட் பண்ணலாம். ஓகே. உங்கள் டைம் வந்து 3:30. என் பேர் ரேவதி. ஹலோ, ஹாய். என் பேர் ரேவதி. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, என்னெல்லாம் கேட்கலாம் இப்போ கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். என்னெல்லாம் கேட்கலாம் அவங்கக்கிட்ட அப்படின்னு போடுங்க. நான் சாப்பிட்டேன். இப்போ தான் சாப்பிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அவங்கள்ட்டலாம் என்ன கேட்கணும். ஸோ அப்புறம் அவங்கள்ட்ட பேசுகிறப்ப நீங்கள் கீழே போட்டிங்கன்னா நான் ஒரு வேளை மிஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ ஒரு கிளான்ஸில் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிறேன். ஓகே. இன்னும் அண்ணா லைஃப் வரல. ஓகே, இன்னும் வரலையா? சரி, வந்துட்டோன்னே நம்ம அவங்கள கேட்டுடலாம். ஓகே. ஆக்சுவலாக நான் விஷ்ணு ஓகே நீங்க பாத்துக்கோங்க. ஆக்சுவலா விஷ்ணுவோட பேஜ்ல இருந்து அவங்க வந்தாங்கன்னா அப்புறம் அவங்க கிட்ட கேட்கலாம் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய பேருக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேரு எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க அவங்க 2 பேரும் ஒன்னா வராங்களா இல்லையா தனியா அப்படின்னு. ஸோ எனக்கும் தெரியல முதல்ல. ஸோ இப்போ எனக்கு தெரியும் உங்க 2 பேரும் ஒன்னாதான் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி.
இந்த மினிட்ஸ் எங்களால வெயிட் பண்ண முடியாது. சாங் பாட சொல்லலாமா? ஓகே, வேற என்ன பண்ணலாம்? அவங்களுக்குள்ள ஃபைட் ஆன்னு கேளுங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க? நீங்க ஃபைட் நினைக்கிறீங்களா? ஹலோ, ஹாய். ஹலோ. பாட சொல்லுங்க. ஓகே, பாட சொல்லலாம். எவ்வளவு நாள் ஸ்டோரி போடலன்னு கூட கரெக்டா கணக்கு பண்ணிருக்கீங்க. வெரி குட். டான்ஸ் எல்லாம் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? உம் ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணிருக்கீங்க எல்லாரும் அவங்கள பத்தி. வெரி குட். சும்மா லைட்டா கேட்டு பார்க்கலாம் சொல்றாங்களா அப்படின்னு. ஹலோ, ஹாய். பட் சோ ஸ்வீட் ஆஃப் யூ. நிறைய ஃபேன் கிளப் எல்லாம் இருக்கீங்க. நீங்க கேளுங்க, உங்க ஃபேன்ஸ் கேக்குறாங்கன்னு. பக்கா பண்ணிடலாம். நானும் அதான் வெயிட் பண்றேன். ஸ்டோரி எல்லாம் போடலையா? ஐயோ. எவ்வளவு நேரம் லைவ்ல இருப்பாங்க? ஒரு ஹாஃப் அன் அவர், 40 மினிட்ஸ் சம்திங். ஹலோ. உங்க எல்லாருக்கும் சத்யா சீரியல் ரொம்ப பிடிக்குமா? அவங்க ரெண்டு பேரும் ஏன் பக்கத்து வெளியே இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். டக்குன்னு கூப்பிட்டு டக்குன்னு நம்ம ஒரே இடத்துல உட்காந்து எல்லா லைஃபும் முடிச்சிடலாம். ஆனா அவங்க கடல் கடந்து அங்க எங்கேயோ இருக்காங்க. சோ நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். ஓகே, சீக்கிரமா வர சொல்லுங்க. ஃபேன் மெசேஜ் பார்க்க சொல்லுங்க. பார்க்க சொல்றேன். ஆனா நீங்க ஒரே நாள்லயே எனக்கு 100 மெசேஜ் கிட்ட அனுப்பியிருந்தீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வருவாங்களா இல்லையான்னு. அப்பதான் நீங்க அவங்களுக்கு எவ்வளவு மெசேஜ் அனுப்புவீங்க? எப்படி ரிப்ளை பண்ணுவாங்க சொல்லுங்க? அப்படியே எல்லாரும் இவ்வளவு நேரம் நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. விஷ்ணு அவர் பேஜ்ல லைவா இருக்காரா, வந்திருக்காரான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா அவர் பேஜ்ல இருந்துதான் அவர் லைவ் வரேன்னு சொல்லியிருந்தாரு. For me online class, but I'm sitting here. கட்டடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா? மலேசியா. இது வந்து மலேசியா. ப்ளீஸ் டெல் மை நேம் தேஜு. ஓகே, சொல்லிடுறேன். அடிக்கடி லைவ் வர சொல்லுங்க. ஐயோ, சோ ஸ்வீட். இவ்வளவு பேரை நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எங்க போனாங்க? ஓ, இன்னும் வரலையா? வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோட டீமும் பார்த்துட்டு இருக்காங்க. மெசேஜ் படிக்க மாட்டீங்க ஏன் அக்கா? எல்லா மெசேஜும் படிச்சேன். ஆனா எவ்வளவு ரிப்ளை பண்றது? பர்வீன், எவெஞ்சலின், ஹாய். வருவாங்களா இல்லையா? கோவப்படாதீங்க. நோ கோவம்.
இப்ப எல்லாரும் எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க. ஒருவேளை அவங்க இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்தா என்ன யாரும் ஏசக்கூடாது. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகே, அண்ணா ஆக்டிவா இருக்காரு. எப்படி வருவாங்க? ரெடி ஆகுறாங்க போல. அடடடடா. ஹாய், வணக்கம். ஹாய் வர்ஷினி. ஸ்ரீநிதி, ஸ்ரீநிதின்னு சொல்லுங்க. சொல்லிட்டனே. ஈகலி வெயிட்டிங். சீக்கிரம். நான் என்ன கூப்பிட மாட்டேன் நான் சொல்றேன். ஆனா அவர் இன்னும் வரல. வெயிட் பண்ணுவோம். ஓகே, நிஜமா சொல்றேன். அவங்க போன் நம்பர் கூட என்கிட்ட இல்ல. எனக்கு இருக்கிறதெல்லாம் இந்த எஸ்ட்ரோ உலகம் மட்டும்தான். சோ அதுலதான் அவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி உங்க ரிசர்ச் சிபிசிஐடி மூளை வச்சு இவ்வளவு நேரம் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிங்களோ, அந்த மாதிரி அவர் வந்துட்டாரா இல்லையான்னு ப்ளீஸ் கண்டுபிடிங்க. எங்க ராஜா, விஷ்ணு, விஜய், ராணி, ஆயிஷா, உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டேன். பிகாஸ் நீங்க தான் டைம்க்கு. அக்கா மை நேம் சொல்லுங்க. சாருலதா. சென்னையில கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா பாருங்க, அவர் சொல்றாரு. ஐஷா, ஓகே, ஐஷா வந்திருக்காங்க. சோ நம்ம ஐஷா கனெக்ட் பண்ணிடலாமா? ஐஷா அக்கா தனியா வரும். என்னை யாரும் ஏசாதீங்க, எனக்கு எதுவும் தெரியாது. ஹலோ ஹலோ, ஹாய். ஹாய் ஐஷா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐஷா. உங்க ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் என்ன பண்றீங்க? ஆக்சுவலி எல்லாம் உங்களுக்காக. ஆமா, 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எத்தனை ஸ்டோரி போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி எல்லாருக்குமே வந்து பழகி இருக்கும். ஏன்னா நான் எப்பவுமே லைவ் போடுறேன்னு நான் பர்சனலா லைவ் வந்தாலும் நான் லேட்டா தான் வருவேன். 4 மணினா 5 மணிக்கு தான் வருவேன். அதனால எல்லாருக்கும் பழகி இருக்கும். ஓகே, சரி. விஷ்ணு எங்க போனாரு? அவர் ஷார்ட்ல இருக்காரு. ஷார்ட்ல இருக்காரா? எத்தனையோ இன்டர்வியூ பண்ணிருக்கேன் ஐஷா. இந்த இன்டர்வியூக்கு தான் நான் ரொம்ப பயமா இருந்தேன். ஏன்னா போஸ்டர் வெளியாக்குனதுல இருந்து உங்க ஃபேன் கிளப் எல்லாம் 2 பேரும் ஒன்னா வராங்களா, தனியா வராங்களா, ஒன்னா வராங்களா, ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு 200 மெசேஜ் வந்திருக்குன்னா பாருங்களேன். ஆக்சுவலி ஒன்னா வரதான் பிளானு. ஷார்ட் போயிட்டு இருக்கு, ரெயின் பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. சோ வந்து நாங்க முடிச்சாகணும் இல்லையா டைமுக்குள்ள ஷூட். அதனாலதான் அவர் வரல. அவர் கொஞ்ச நேரத்துல ஜாயின் பண்ணிப்பாரு. ஆக்சுவலி ஷார்ட் முடிஞ்ச உடனே அவர் ஜாயின் பண்ணிப்பாரு. ஓகே, சூப்பர். சரி, உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு அங்க? தீபாவளி ப்ரிப்பரேஷன் எல்லாம் இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன எதிர்பார்க்கலாம் சத்யா சீரியல்ல? ஒண்ணு இப்போதைக்கு இல்லை. ப்ரிப்பரேஷன் ஒண்ணு எதுவுமே பண்ணல. ஆனா தீபாவளி வருது, லீவு கிடைக்க போகுது 2 நாள்ன்றதுலதான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஓகே, இது வந்துட்டு நம்ம ஒண்ணு ஏன் கேள்வி, ஒண்ணு வந்து உங்க ஃபேன்ஸ் முதல்ல இருந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்களும் விஷ்ணுவும் சண்டை போட்டுட்டீங்களா அப்படின்னு ரொம்ப நேரம் கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு முதல்ல சொல்லிருங்க. ஆக்சுவலி வந்து நாங்க 2 பேரும் சண்டை, நாங்க அது இதுன்னு நிறைய ஃபேன்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல வந்து தேவையில்லாம ரிப்ளேஸ் பண்றது அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி நானே ஒரு லைவ் போட்டு பேசணும்னு நினைச்சேன். சி இப்போ வந்து என்ன சொல்றேன்னா, கேரக்டர் தாண்டி வி போத் ஆர் லைக் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேவா? நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஓகே, வந்துட்டீங்க. இண்டிவிஜுவல் ஃப்ரெண்ட்ஸ், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்க வந்து இண்டிவிஜுவல் ஃப்ரெண்ட்ஸ் தானே. சோ வந்து அடிச்சுப்போம் முடிச்சுப்போம் அது ஏதோ இருக்கும். அது நீங்க வந்து அவ்வளவு போதாரம் கேட்க தேவையில்லைன்றதா நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா?
இப்போ நாங்க இன்னைக்கு சண்டை போட்டுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம், அப்படி இது இட்ஸ் a யூசுவல் திங், ரைட்? அது ஆனா வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வந்து சீரியஸா எடுத்துட்டு ஃபேன்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ்ல வந்து நிறைய வந்து இந்த ஸ்டோரிஸ்ல ஆகட்டும் இதாகட்டும் வந்து நான் வந்து போட்டோ போடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு, அத வந்து விஷ்ணுக்கு வந்து சொல்லியிருக்கேன்னு ஃபேக் நியூஸ் அந்த மாதிரி நிறைய ஃபேக் நியூஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி யாருக்கும் எதுவுமே தெரியாது, ஆனா சும்மா சும்மா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ப்ளீஸ் கைஸ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. சி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அடிச்சுக்கிறதும் பிடிச்சுக்கிறதெல்லாம் இட்ஸ் யூசுவல் திங். நீங்க வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்க தேவையில்ல. நீங்களா இப்படி பண்ண நான்லாம் இப்ப வந்து அதிகமா இன்ஸ்டாலே வர்றது இல்ல. ஏன்னா வந்தா வந்து நிறைய பேர் எனக்கு நிறைய மெசேஜ் அனுப்புறாங்க. எனக்கு அது அஃபெண்டிங்கா இருக்கு. ஏன்னா நீங்க இப்படி பண்ணக்கூடாது, நீங்க எப்படி இப்படி பண்ணலாம், நீங்க வந்து விஷ்ணு நான் அப்படி பண்றீங்க எப்படி பண்றீங்கன்றலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து புரிய வைக்க முடியாது இல்லையா? சி ஏங்க நாங்க வந்து கேரக்டர் தாண்டி நாங்க 2 பேரும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ். எங்களுக்கு பர்சனல்ஸ் இது இருக்கும், ஃப்ரெண்ட்ஸாவும் அடிச்சுப்போம் பிடிச்சப்போ இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சகஜம் தானே, எல்லார் லைஃப்லயும் இருக்கும் போது மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் இருக்கும். ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ரொம்ப வருத்தமா இருக்கும். ஓகே, இன்னையில இருந்து உங்க ஃபேன்ஸ் எல்லாம் சமத்தா இத பத்தி உங்கள்ட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க பாருங்க. எல்லாம் இதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு விட்டுருவாங்க. என்னோட ஹேண்ட்லிங்கே வந்து இன்ஸ்டா ஹேண்ட்லிங்கே வந்து என்னோட தங்கச்சி கிட்ட கொடுத்துட்டேன் ஆக்சுவலி. இந்த ரீசன்னால நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, கொஞ்ச நாளா நான் இன்ஸ்டாவே யூஸ் பண்றது இல்ல. இப்போ உங்களோட லைவ் வரதுக்காக நான் வந்து ஆன் பண்ணி வந்திருக்கேன், லாகின் பண்ணி. உங்க ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, என்னால பார்க்க முடியல, ரொம்ப அஃபெண்டிங்கா இருக்கு. அதனால நான் போயிட்டேன், ஓகே ஃபைன் அப்படின்ட்டு. ஏன்னா எவ்வளவு மெசேஜஸ் தெரியுமா, அவ்வளவு திட்டி 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 மெசேஜ் அனுப்புறாங்க. ஓகே சோ என்னோட அக்கா மேக்கப் ஆர்டிஸ்ட் அக்கா இங்க வந்திருக்காங்க என்ன பாக்குறதுக்கு லொகேஷனுக்கு. ஹலோ, ஹாய் அக்கா. வரீங்களா? ஓகே ஆயிஷா, கம் கம் கம். ஓகே அப்படியே சொல்லுங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சண்டைக்கிண்ட எல்லாத்தையும் அதெல்லாம் ஒரு பக்கெட் வச்சாலும் இப்போ சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் சத்யாக்கும் சத்யா சீரியல்ல உங்களுக்கும் விஷ்ணுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. சோ அடுத்து நாங்க என்ன எதிர்பார்க்கலாம் சீரியல்ல? சொல்ல முடியாது. அடுத்தது என்ன வருதுன்னு சொன்னா அது எப்படி சஸ்பென்ஸா இருக்கும். கொஞ்சமாச்சும் சரி, லவ் வந்துருச்சா இல்லையா பாருங்க, பார்த்து கண்டுபிடிங்க. ஓகே, அடுத்து ஆக்சுவலா நீ என்ன கேள்வி கீழே எல்லாம் பதில் சொல்லுங்க. எஸ் ஓ நோ அப்படி மட்டும் சொல்லுங்க. எல்லாம் எஸ் தான் சொல்லுவாங்க. அடி பாவி. ஆக்சுவலா ஐஷா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரீசனா நீங்க எடுத்த அவார்ட்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சோ மச். எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. வெரி டிசர்விங் அவார்ட் அப்படின்னு தோணுச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஆன் தட். தேங்க் யூ. சரி, அடுத்து இப்போ ஆக்சுவலா நீங்க 2 பேரும் ஒன்னா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரேபிட் ஃபயர் அதெல்லாம் நாங்க வச்சிருக்கிறோம். விஷ்ணு எப்ப வருவாரு? விஷ்ணு ஷார்ட் முடிஞ்சதுமா வர மாதிரி இருக்கும். சரி, யாரு அதிகமா டேக் எடுப்பா உங்க 2 பேத்துல? விஷ்ணு. அவர் இருக்கிறப்ப நாங்க கேட்டிருக்கணும். ஓகே, அவர் தான் அதிகமா எடுப்பாரு. ஓகே, சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தீபாவளி ஜி டிவில வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வரப்போகுது. இது இன்டர்வியூ பேசிக்கலி ஜி டிவில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம். உங்களுக்கு பர்சனலா ஜி டிவில வர சீரியஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த சத்யாவை தவிர மத்த சீரிஸ் பாக்குறப்ப இந்த கேரக்டர் நம்ம பண்ணிருக்கலாமே அப்படின்னு எந்த சீரிஸ் உங்க ஃபேவரட்? அப்படி என் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வேற எந்த கேரக்டரையும் பார்த்தது இல்லையே, லைக் இந்த சென்ஸ் அப்படி எனக்கு தோணது இல்ல. நான் என் கேரக்டர்ல ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டா இருக்கேனா, அதனால என் கண்ணு அங்க போனது இல்ல. பிடிச்ச பேர் ராசாத்தி இனியன் பிடிக்கும், சபானா கார்த்திகன் பிடிக்கும், இவங்களை பிடிக்கும். ஓகே, சரி, COVID-19 அப்ப லாக்டவுன் இருந்துச்சு இல்லையா? லாக்டவுன்ல வீட்லயே இருந்தீங்க. அப்ப என்னெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்க? வெளியில போறது, ஒரு 4 மனுஷ ஜென்மங்களை பாக்குறது, சாப்பிட போறது. என்னோட ஃபேவரட் ஹோட்டல்ஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ண ரொம்ப. ஆமா, இப்போ பேக் டு நார்மல். இப்ப எல்லாரும் நார்மலா வெளியில, லாக்டவுன்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க விஷ்ணு 2 பேரும் கம்பேர் பண்றப்ப யாரு ரொம்ப ஹைஜெனிக்?
நானு கரெக்டா இருக்கணும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் போடணும், சானிடைசர் பயன்படுத்தி நீங்க தான். ஓகே நைஸ். இருங்க உங்க ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க ஒரு தடவை அப்படியே பாத்துருவோம். ஒரே நிமிஷம் இருங்க, நான் ரீகனெக்ட் பண்றேன். நெட்வொர்க் இதுவும் ஓகே இருக்கு. ஓகே காய்ஸ், என்ன கேட்கலாம் சொல்லுங்க. நம்ம 2 பேரும் ஒன்னா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலா இது உங்களுக்கு ஷாக் இல்லை, எனக்கு தான் பெரிய ஷாக்கு. சோ அவங்க வர வரைக்கும் நம்ம ஆயிஷா கிட்ட பேசிட்டு இருக்கலாம். ஓகே என்ன கேட்கலாம்? விஷ்ணு அண்ணா ஷார்ட்ல இருக்காரா, அவரு முடிஞ்சிட்டோன்னு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா எங்க? ஓகே அண்ணா வந்துட்டு ஒரு ஷார்ட்ல இருக்காங்களா, சோ அவங்க ஷூட் முடிஞ்சிட்டோன்னு வருவாங்களாம். ஏபி வர சொல்லுங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? எங்களுக்கும் ஷாக் தான். ஆக்சுவலா எனக்கு தான் பெரிய ஷாக்குங்க. அடடா 2 பேரும் வருவாங்க, 2 பேருக்கிட்டயும் பேசிடலாம் அப்படின்னு ஒரே டைம்ல அப்படின்னு நினைச்சுதான் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். லவ் பண்றாங்களா இல்லையான்னு கேளுங்க. முடியாதே, அவங்கதான் சொல்லிட்டாங்க அதை பத்தி முடியாதுன்னு. வேற சொல்லுங்க. என் பேர் ரேவதி. ஹலோ ப்ளீஸ் ஒரு டயலாக் பேச சொல்லுங்க. அண்ணா வரணும். ஃபேவரட் ஹீரோ யாரு? உங்க பேரு என்ன? என் பேர் ரேவதி. எப்போதுமே அவங்கள ஹாப்பியா இருக்க சொல்லுங்க. நீங்களும் சூப்பர். அப்பா நீ ஒருத்தராச்சும் என்ன பாத்தியப்பா இவ்வளவு நேரம். தேங்க்யூ பாலாஜி. ஹாய் ஜெசி. ஃபேவரட் ஹீரோ என் பேர் ரேவதி. விஷ்ணு அண்ணா கூட என்ன சண்டை? நான் பண்றதே இந்த லைவ் ஷோ தான், அது உங்களுக்கு பிடிக்கலையா? கரெக்ட், தேவையில்லாத கொஸ்டின்ஸ் வேணாம். அவருக்கு சொல்லிட்டாரு ஒருத்தர். ஓகே சே மை நேம் நித்யஸ்ரீ. தேங்க்யூ விஜி. தேங்க்யூ அமீனா. தேங்க்யூ விஷ்ணு. ஃபைனலி ஓகே இப்ப அவங்க வந்துட்டோன்னு அதான் பர்சனல் கொஸ்டின் வேணாம். சமத்து, வெரி குட். ஃபேன்ஸ்க்காக நீங்க சாரி கேட்டீங்க. ஐயோ ரொம்ப ஸ்வீட்டான ஃபேன்ஸா இருக்கீங்க எல்லாரும். இருங்க ஓகே ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணிட்டேன். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டோன்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகே நேரமா வந்து நான் பேக் ஐ அம் பேக் அக்செப்ட் பண்ணுங்க சொல்லிட்டு நான் வந்து குதிக்கிறேன். நான் கோச்சிக்கிட்டு போறேன். உங்களை வேறவையில தேடி கண்டுபிடிச்சு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணிருக்கேன் நானே. ஓகே ஆக்சுவலா உங்க ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சமத்தா ஐஷா. அவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்க சாரி இனிமே நாங்க அப்பெல்லாம் கேட்க மாட்டோம், பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்க ஃபேன்ஸ் கிட்ட கொஞ்ச நேரம் நீங்க பேசிருங்க. தேங்க் யூ சோ மச் கைஸ். நீங்க இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சுக்கினாலே போதும். ஐ வில் பி வெரி ஹாப்பி. எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனாலதான் நான் ஓப்பனா சொல்லிட்டேன். நான் யாராவது ஹர்ட் பண்ணிருந்தேன்னா ஐம் சாரி. ஓகே அஷா, சமீபத்துல வந்துட்டு ஜி குடும்ப அவார்ட்ஸ் நடந்துச்சு இல்லையா? சோ அந்த அவார்ட் பத்தி சொல்லுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பர்பா இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கெல்லாம் அவார்டு இருக்காது இந்த இயர், அடுத்த வாட்டி தான். ஏன்னா கொரோனானால மொத்தமா போச்சு. ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலி நான் வந்து போன அவார்ட்ஸுக்கு வந்து ஃபுல் ப்ரிப்பேர்டா இருந்தேன். முன்னாடியே 1 மாசம் முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணி ஃபுல்லா பக்காவா ரெடியா இருந்தேன். இந்த அவார்ட்ஸுக்கு வந்து அரிபரியா நடந்துச்சு ஆக்சுவலி. என்ன சொல்றது, அந்த ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. நடக்குமா நடக்காது மேபி லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
ஏன்னா முட்டை போடுறதுன்றது ஒரு பிரச்சனை இல்லையா இப்போ கண்டிப்பா அவார்ட்ஸ். ஆனாலும் எங்க சேனல் ரொம்ப சூப்பர்பா பக்காவா பண்ணியிருந்தாங்க வித் ஆல் சேஃப்டியோட லிமிட்டட் ஆளுங்களை வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. ஓகே நைஸ். ஐஷா அப்படின்னு சொல்றப்ப சத்யா சீரியல்ல நாங்க பாக்குறப்ப ரொம்ப போல்டான ஒரு பர்சன், கரெக்ட் கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நாட்டி அங்கங்க கொஞ்சம் குறும்புத்தனம், இந்த மாதிரி நாங்க வந்துட்டு சத்யாவை பாக்குறோம். ரியல் ஐஷா எப்படி? எங்களுக்கு தெரியாத ஐஷா பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாத ஐஷா பத்தி இதோ இங்க ஒருத்தருங்க சொல்லுவாங்க பாருங்க. சொல்லுங்க அக்கா, நான் எப்படிக்கா? சொல்லுங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் அக்கா, ஐஷா ரியல்ல எப்படி இருப்பாங்க? ஆயிஷா ரியல்ல பாத்தீங்கன்னா பயங்கர நாட்டி, பயங்கர நாட்டி. இருக்கிறதுலயே பாலான ஒரு பொண்ணுன்னா அது அவங்கதான். சண்டை எல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி? சண்டையா? சண்டைலாம் போட மாட்டாங்க, வாயில வேணா கொஞ்சம் போடுவாங்க, அதுவும் ரொம்பலாம் இல்ல, ரொம்ப லைட்டா சண்டை போடுவாங்க. ரொம்ப ஸ்வீட்டான பர்சன், ரொம்ப பாசமான ஒரு ஆளு. நைஸ் நைஸ். ஓகே, பார்த்தோம்னா அவங்களும் பயங்கரமா அடிக்ட் ஆயிடுவாங்க நம்ம கூட. சமைப்பாங்களா அவங்க? சமைப்பாங்களாவா? அது ரொம்ப கஷ்டம். வராதா? சாப்பிடுவாங்க. ஓகே. ஆக்சுவலா காடி உள்ள ஃபுல்லா ஆள் இருக்கோ? இல்ல, வெளியில வாடி இது அக்காவோட பொண்ணு. மாமா ரேச்சுமா. ஹலோ ஹாய். அவங்க ஆக்சுவலி வந்து ஃபுல்லா ஷூட்ல பிஸியா இருந்தாங்க. இல்லன்னா இப்ப வந்து நான் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு த்ரைஸ் நம்ம மீட் பண்ணிடுவோம் இல்ல, அப்படி ரெகுலரா மீட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இவங்க எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் தாண்டி எனக்கு அக்கா மாதிரி. சோ அந்த அக்கா என்னோட ஃபேமிலி மாதிரி. ஓகேவா? சோ இவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாம் பேக்டா இருந்தாங்க கொஞ்ச நாள், ஒரு 1 மந்த்தா ஃபுல்லா ஷூட்ல இருந்தாங்க. இன்னைக்கு தான் ஃப்ரீயா இருக்காங்க, என்ன பாக்குறதுக்காக கிளம்பி வந்தாங்க. வந்தா இப்படி ஓகே வழியே இல்ல, பாத்துட்டு போயிடுறேன்னு வந்துட்டேன். பாருங்க, ஒரு 3000 பேர் உங்களை பாத்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல. என்ன பண்றது? ஓகே ஐஷா, அடுத்து வந்துட்டு இப்ப நீங்க சீரியல்ல பிஸியா இருக்கீங்க, உங்களுக்கு திரைப்படத்துல வாய்ப்பு கிடைச்சிச்சு ஒரு ஹீரோயின் ரோல் அப்படின்னா நீங்க இப்போ எடுத்துக்குவீங்களா? கண்டிப்பா, ஆக்சுவலி வந்துட்டு தான் இருக்கு. நான் நல்ல ஸ்டோரியா செலக்ட் பண்ணனும்ன்றதுக்காக வெயிட் பண்றேன். ஓகே, யாரு ஹீரோவா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை? எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லா ஹீரோஸா தான் சொல்லுவேன். ஒரு 2 பேர் சொல்லுங்களேன். கண்டிப்பா வந்து லைக் பழைய லிஸ்ட்ல இருந்தே எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து சூர்யா சார் பிடிக்கும், விஜய் சேதுபதி சார் பிடிக்கும், அப்புறம் வந்து விஜய் தேவகண்டா பிடிக்கும், அப்புறம் அல்லு அர்ஜுன் பிடிக்கும், அப்புறம் மலையாளத்துல போனேன்னா பிருத்திராஜ், துல்கர் எல்லாரும் பிடிக்கும். எல்லாருமே பிடிக்கும். சொல்லுங்க, நீங்க தெலுங்குல போனா ஹிந்தில போனா விட்டுட்டீங்களே. ஹிந்தில எனக்கு நான் ரொம்ப வந்து ரித்திக் ரோஷனோட ஃபேன். எனக்கு அவரோட நடிக்கிறது ரொம்ப ஆசை. ஓகேவா? அப்புறம் இப்ப இருக்கிறதுல யாரு இருக்கிறதுல அவ்வளவு எல்லாம் இல்ல, யார் சொல்றதுன்னு தெரியலையே. டைகர் ஷாஃப் எல்லாருமே பிடிக்கும். ஓகே, எல்லாருமே பிடிக்கும். இவங்க எல்லாம் ஹீரோ வந்தா உடனே கிளம்பிடுவீங்க நீங்க? அப்படியெல்லாம் இல்ல, நான் ஸ்டோரி தான் பாப்பேன், அதெல்லாம் இல்ல. ஹீரோன்னு சொல்லி நான் போக மாட்டேன். ஓய்யோ. ஓகே, நிறைய பேரு கீழே பாட சொல்லுங்க. அப்ப எங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு திறமையை நீங்க உள்ள வச்சிருக்கீங்களோ? ஐயோ ஐயோ ஐயோ, அது மட்டும் சொல்லிடாதீங்க. என் குரல் இப்ப ரொம்ப மோசமா இருக்குல்ல, நான் கண்டிப்பாக ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ரொம்ப அழகா பாடி வச்சிருக்கேன். வெளியில கூட இருக்காங்க எனக்கு பாருங்க. 2 வரியாச்சும் பாட மாட்டீங்களான்னு கேக்குறாங்க பாருங்க கீழே. சரி போஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ், நானே பாடுறேன். ஐயோ, என்ன பாட்டு பாடுறது? இப்ப திடீர்னு கேட்கும்போது எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த பாட்டு சிச்சுவேஷன் சாங். மழை ஒரு மாதிரி குறி தெரியுதே, மரம் என்று அணையுதே, இது சாரலா பாடலா போதும். மழைய நின்னுடும் போல இருக்க நான் பாட்டு கேட்டேன். லிரிக்ஸ் தப்பு, சாரி. எனக்கு வாயில வர்றது அப்படி அப்படியே கொடுத்து பேசிருக்கேன், சாரி. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சத்யா சீரியல்ல நீங்க பேசின டயலாக் 2 பேச சொல்லி உங்க ரசிகர்கள் எல்லாம் கேக்குறாங்க. உங்க ஃபேவரட் டயலாக்ஸ் ஏதாச்சும் இருந்தா?
ஓகே இப்ப ரீசெண்டா நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கிற டயலாகே சொல்றேன். ஓகே ஒரு அந்த துப்பாக்கி சீன் ஒண்ணு இருக்கும், சரவணன் கேரக்டரோட இன்ட்ரோ சீன்ல இருக்கும். துப்பாக்கி சூடுன்ற மாதிரி பாயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நான் வந்து நேர்ல இப்படி நின்னு சொல்லுவேன். ஓகே சொல்லிட்டா? சுடுறா சுடு. சம்பவம்னு ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிட்டானா அப்புறம் செஞ்சிடணும். சுடு. நைஸ் நைஸ் வெரி நைஸ். சரி விஷ்ணுவோட ஷாட் எப்ப முடியும்? உங்க ரெண்டு பேத்தையும் ஒண்ணா நாங்க எப்படி ஸ்கிரீன்ல பாக்குறது? காட்டுறேன் உங்களுக்கு காட்டுறேன். இங்க இருக்கிற மழைய பாத்தீங்கன்னா நீங்க என்ன இந்த கேள்வி கேட்க பாத்தீங்க பாத்தீங்களா? ஐயோ ஆமா பயங்கரமா மழை பெய்யுது. எஸ் எஸ் கனெக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. நீங்க வேணா கால் பண்ணி கனெக்ட் பண்றீங்களான்னு கேளுங்களேன் ஒரு வாட்டி. நீங்க ஏதோ நானும் விஷ்ணுவும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் ஒரே நம்பர் பாய்க்கிற மாதிரியும் இல்ல கேட்டேன். ஏன்னா அவங்க அங்க இருக்காங்க, நான் இப்ப போக முடியாது இல்ல, அதனால நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னேன். பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்டைரக்டா அவர் வர்றது கண்டிப்பா லேட்டா தான் ஆகும், ஏன்னா மழை கொட்டிட்டு இருக்கு. சோ ஃபேன்ஸ் அவர்களே, நீங்க ஐஷாட்ட என்ன கேள்வி எல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கீழே கடகடன்னு கேளுங்க, நான் அவங்கள்ட்ட கேட்டுறேன். சீக்கிரம். ஓகே அடுத்து உங்களுக்கு மறக்க முடியாத தீபாவளி இன்சிடென்ட் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா இது வரைக்கும்? தீபாவளிக்கு எல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்க? வெளில போவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி? ஓகேமா, அது சின்னதா குழந்தையா இருக்கும் போது வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் பெருசாயிட்டானே. வேற எதுவுமே நான் பண்ணது இல்லையே தீபாவளிக்கு. ஓகே சமைக்கிறது, முறுக்கு சுடுறது? நோ நெஹி. ஓகே வெரி நைஸ். ஓகே இது வரைக்கும் உங்க செட்டிலே வந்துட்டு உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் ஏதாச்சும் சத்யா இதுல நடக்கிறப்ப அந்த மாதிரி ஏதாச்சும் ஐயோ இது மறக்கவே முடியாது லைஃப்ல அப்படின்னு ஏதாச்சும் நடந்திருக்கா இன்சிடென்ட்? ஒரு காமெடி சொல்லவா? சௌமியா கேரக்டர் இருக்காங்க, தங்கச்சி விஷ்ணுவோட தங்கச்சி கேரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆன மாதிரி சீன் இருக்கும். சோ வந்து அது வந்து சிஸ்டர் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். சோ வந்து அந்த சீன் கட் பண்ணிட்டு இப்போ அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் சீனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும். சோ வந்து அந்த ஐசியூ ரூம்ல எல்லாருமே இருக்கும், மொத்த க்ரூ இருக்கும், ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கும். அப்போ வந்து டைரக்டர் சார் என்ன சொன்னாரு, கட் சொல்லிட்டு என்ன சொன்னாரு, பாய்ஸ் எல்லாம் வெளில போங்க, பின்ன சௌமியா வந்து ட்ரெஸ் மாத்தணும் அப்படின்னாங்க. எனக்கு போன்ல ஏதோ இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வெளில போன முதல்ல வந்து என் டைரக்டர் சார், மேடம் நீங்க இல்ல மேடம் பாய்ஸ் மேடம் அப்படின்னு கலாய்ச்சிட்டாரு. அது இப்போ சொல்லி அதை ரொம்ப கலாய்ப்பாங்க. ஆக்சுவலி எல்லாருமே வந்து என்ன மேடம் உங்களை வந்து நாங்கெல்லாம் தம்பி தம்பின்னு கூப்பிடுறதுனால நீங்க ஆம்பளைய மாதிரியே மாறிட்டீங்களா அப்படின்னு முதல்ல நான் தான் வெளில போறேன், எல்லாரும் இப்படியே பாக்குறாங்க என்ன வேலை போறாங்க அப்படின்ட்டு கலாய்ப்பாங்க. ஓகே ஐஷா, நீங்க வந்து ஆக்சுவலா அந்த பாய் கட் எல்லாம் வச்சுட்டு உங்களை பாக்குறவ ஒரு தம்பி மாதிரி அந்த ஃபீல் தான் வருது. நினைச்சிருக்கீங்களா இந்த மாதிரி ஷார்ட் ஹேர் நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம், லாங் ஹேர்ல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு? நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்த உடனே சொல்லிட்டேன். ஏன்னா வந்து என்னோட முடி பெரிய முடியா இருந்துச்சு, எல்லாம் கட்டி கட்டி எனக்கு தலை எல்லாம் ரொம்ப வலிக்கல ஆரம்பிச்சிருச்சு முதல்ல. ஏன்னா 13 hours அந்த மாதிரி இப்படி வச்சுட்டே தான் இருக்கும். அப்ப நான் சொல்ல ப்ரொடக்ஷன்ல நானே கட் பண்றேன் ஹேர், நான் வந்து ஷார்ட்டாவே கட் பண்றேன் ஆன் ஹேரை கட் பண்ணும் போது என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல கேர்ள் ஹேர்னால வந்து அந்த இது இருக்காது, அந்த ரெக்கட் ஃபீல் வராது, சாஃப்ட் ஆயிடும் அப்படின்னாங்க. இல்ல நான் அப்பயே கட் பண்ணிருப்பேன். பட் இது உங்களுக்கு நல்ல செம்மையா ஒரு தம்பி லுக்க கரெக்டா கொடுக்குது. சரி இப்போ வந்துட்டு மறுபடியும் நீங்க காசு சேர்க்கறதுக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க சத்யால? எஸ் உழைச்சிட்டு இருக்கேன் இப்ப மெக்கானிக் ஷெட்ல. ஆமா, எப்பக்குள்ள நீங்க காசு சேர்த்து முடிப்பீங்க? அது அடுத்த ஆன்லைன்ல தான் தெரியும். எங்க லைஃப் வந்ததுக்காக ஒரு சின்ன துணுக்கு கூடவா கொடுக்க மாட்டீங்க எங்களுக்காக? கொடுக்கவே மாட்டோம், நாங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அங்கங்க புட்டு புட்டு வச்சிருப்போம், சொல்லவே மாட்டோம். ஓகே ஐஷா வந்துட்டு ஆரம்பத்துல இண்டஸ்ட்ரிக்கு எப்படி வந்தீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது கொஞ்சம் ஹிஸ்டரியா போற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்திலே சொல்லிருக்கேங்க அந்த பெரிய கதைங்க. கீழே ஒருத்தவங்க எப்படி ஃபர்ஸ்ட் சீரியல் பத்தி சொல்லுங்க அப்படின்னு உங்க ஃபேன் வேற போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து நான் வந்து பின்ன விஜய் டிவில பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சீரியல் பண்றேன். ஓகே நைஸ். அண்ணாவை ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே விஷ்ணு பத்தி எங்களுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் ஏதாச்சும் சொல்லுங்க. தெரியாத சீக்ரெட் நான் இப்ப என்ன சொல்றது? ஏதாச்சும் சொல்லி மாட்டி விட்டு நீங்க தெரியாத மாதிரி கிளம்பிருங்க.
நீங்க அங்க உட்கார்ந்து சொல்லுவீங்க, இங்க நான் தான் இருக்கேன். ஐயா என்ன சொல்றது தெரியாத சீக்ரெட். ரொம்ப வந்து பியூட்டி கான்ஷியஸ். ஓகே சேஃபா சொல்லிட்டு. பியூட்டி கான்ஷியஸ். எஸ். என்ன அப்படியே கரெக்டா அப்படி சொல்லிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமா ஃபவுண்டேஷன் வச்சிருப்பாரா இல்ல அதிகமா இது வச்சிருப்பாரா? இன்னும் கொஞ்சம் நல்லா தலைப்பு செய்திகள் போடுவாங்கல்ல. மொத்தத்துல இந்த லைவ் முடிஞ்ச உடனே இங்க ஒரு ஏதாவது வெடிக்கணும் அதானே? சாத்தியமில்ல மக்களே, சாத்தியமில்ல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லையா? ஓகே, ஆக்சுவலா உங்க ரசிகர்கள்லாம் நீங்க டிஎம்க்கு ஒரு ரிப்ளை பண்ணலன்னு ரொம்ப வருத்தமா எல்லாரும் போடுறாங்க. டிஎம் ரிப்ளை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்க எல்லாத்துக்கும். நான் தான் சொல்றேனே, டிஎம்ல நீங்க எல்லாம் என்ன திட்டு திட்டுறீங்க, அப்புறம் நான் எங்க வந்து போய் வந்து மெசேஜ் ரிப்ளை பண்றது? சும்மா நான் கோவமா இருக்கேன், கிட்ட பேசாதீங்க யாரும். அது ஒரு வகையான அன்பு ரவுடி பேபி. போங்க சும்மா என்ன மட்டும் திட்டுறது அன்புன்னு சொல்லிட்டு சும்மா. ஓகே, அடுத்து இது லாஸ்ட் 2 questions. ஒண்ணு வந்துட்டு இந்த COVID-19 இந்த கொரோனானால வந்து நிறைய கத்துக்கிட்டோம் இல்லையா? சோ நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? உங்க ஃபேன்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ண சொல்றீங்க? ஃபாலோ பண்ண சொல்றது வந்து என்னன்னா, லைஃப்ல எப்பவுமே நம்மளுக்கு இன்னொரு பிளான் எப்பவுமே வச்சுக்கணும். லைஃப்ல நம்ம ஒன்ன மட்டும் எதிர்பார்த்து ஒன்ன மட்டும் இது பண்ணி நம்பி எப்பவுமே இருக்க கூடாது. அண்ட் தென் நம்ம வந்து பினான்சியலா ரொம்ப சேவ் பண்ணணும். இது ரொம்ப செலவு பண்ணக்கூடாது. இங்க மைண்ட் வைஸ் போயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. யாரு எதை பத்தி பேசுறேன்னு பார்த்தல சேர்த்து வைக்கணும். ஏன்னா வந்து கொரோனாலதான் தெரிஞ்சது இன்கமே இல்லாம வந்து அவுட் கோயிங் மட்டும் போயிட்டு இருக்கு அப்படின்றது. அதெல்லாம் வந்து ஆக்சுவலி கொரோனாக்கு முன்னாடி எப்படா லீவு சார், லீவ் கொடுங்க சார், லீவ் கொடுங்க சார் அப்படியே கெஞ்சும். கொரோனா அந்த டைம்ல சார் எப்ப சார் ஷூட் வைப்பீங்க, சீக்கிரட் ஆகிங்களே நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. சீக்கிரட்டா ஷூட் வச்சிடலாமா, வீட்டுக்குள்ளே வச்சிடலாமா அப்படின்னு பண்ண முடியாது. ஓகே, இந்த தீபாவளியை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிருங்க ஃபேன்ஸ் கிட்ட. கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து நல்லா கொண்டாடுங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாம் இப்ப குறைஞ்சிட்டே வந்துருச்சு இந்த கொரோனானால. சோ வந்து ஃபர்ஸ்டா நம்மளுக்கு வர்றது தீபாவளி தான். சோ வந்து மேக்சிமம் வந்து ஃபேமிலி கூட சேஃபா இருங்க. லைக் எல்லா ப்ரிகாஷன்ஸோட இருங்க. திடீர்னு வந்து தீபாவளி நாங்க என்னன்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் இறங்கிறாதீங்க. லைக் இப்போ வரைக்கும் நீங்க எவ்வளவு சேஃப்டியா இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க. எல்லாரும் பார்த்து இருங்க. ஏன்னா எல்லாத்தையுமே இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம அதை வந்து கண்டுக்கலன்றது மட்டும்தான். கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, எண்ணங்கள் குறைஞ்சிருக்குன்றதான் நினைக்கிறேன். நம்ம இப்ப அதை பத்தி நிறைய வந்து யோசிக்கிறது இல்லைன்றதுனால நம்மளுக்கு அதை பத்தி தெரியாது. சோ வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் சேஃப்டியா இருங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட அந்த கொரோனா அந்த டார்க் டேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேட் இது அந்த காலகட்டம் முடிஞ்சு வர ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் டே. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர்பா என்ன சொல்றது, செலிப்ரேட் பண்ணுங்க தீபாவளிய. ஓகே, கண்டிப்பா உங்க ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க சொன்னதை கேட்பாங்க. சரி, அப்படியே எட்டி பாருங்க விஷ்ணு வராரான்னு. இல்லங்க வரலங்க. நீங்க எப்படிதான் சொல்றீங்க, வரல கிளம்புங்க அப்படின்ற மாதிரியே இருக்கு. என்ன நடக்குது தெரியலையே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, மச்சான் விஷ்ணுக்கு வந்து அங்க ஷார்ட் முடிஞ்சிருக்காங்க, கொஞ்சம் பாக்குறியா? நான் அவங்கள வந்து லைவ்ல கூப்பிட்டு இருக்காங்க, கொஞ்சம் லைவ்ல கனெக்ட் பண்ண சொல்றியா? யார் பாருங்க. ஹலோ, ஹாய் ஹாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியே குடுகுடுன்னு போய் எங்களுக்காக விஷ்ணுவை கூட்டு வந்துட மாட்டீங்க? விஷ்ணு ப்ரோ கிட்ட போய் லைவ் கனெக்ட் பண்ணுமா நீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே, இப்போ கொஞ்ச நேரத்துல கனெக்ட் பண்ணிடுவாருங்க. ஐயோ திணறு. தெரியுது எங்களுக்கு, we can feel that. என்ன பண்றது, it happens. ஓகே, ஐஷாவோட அடுத்த பிளான் என்ன? விஷ்ணு வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் அடுத்த பிளான் என்ன எதிர்பார்க்கலாம் ஐஷா கிட்ட சீரியல தவிர? ஷார்ட் போகுதான் சொல்லிட்டாங்க அங்க இருந்தே. இப்போ வந்து சொல்றாங்களா? ஓகே, சோ அந்த அடுத்த பிளான் ஒண்ணும் இல்லங்க. இதுக்கப்புறம் லைக் நல்ல மூவிஸ் ஏதாவது வந்துச்சுன்னா சூஸ் பண்ணும். லைஃப்ல கெரியர் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும். சோ அதெல்லாம் தான் வந்து லைக் பிளான். ஒரே நிமிஷம் இருங்க, இதாங்க நீங்களே கேட்டுக்கோங்க என்னாச்சுன்னு. என்ன மச்சாச்சு? ஷார்ட் போயிட்டு இருக்கா? சாட் போயிட்டு இருக்கா? செக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ.
நீ என்ன பண்ற? அப்படியே இந்த போன் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஷார்ட் அங்கே அங்கே கொடுத்துருப்போம். நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க. நீங்க வேற லைவா போயிட்டு இருக்கு. நீங்க விஷ்ணுவை காமிங்க. நீங்க உங்க பேர் என்ன? என் பேர் ராஜேஷ். ராக்கெட் ராஜேஷ். ராக்கெட் ராஜேஷ். ராக்கெட் விடுவீங்களா ராஜேஷ் ஃப்ரீயா இருக்கிறப்பலாம்? ராக்கெட் ஸ்கூல்ல ராக்கெட் விட்டதுனால ராக்கெட் ராஜேஷ். ஓ ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக போறோம். ஓகே கமான் ராஜேஷ். அப்படி நீங்க அப்படி சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு போங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கோம் அப்படின்னு. பாத்தீங்கன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து நடிச்சிட்டு இருக்காரு லைவ்ல பாருங்க. தெரியுதா? எங்க? ஃப்ரேம்ல தெரியுதா? ராகேஷ் கிட்ட போங்க ராகேஷ். ஓ எனக்கு தெரியுதே. அவர் வந்துட்டு சத்யாவை தான் ஏசிட்டு இருக்காரு மெக்கானிக் ஷெட்ல. கரெக்டா? எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? அப்படி டைரக்டர் ஃபேஸ் எல்லாம் காமிக்க மாட்டீங்க? 3000 பேர் பாத்துட்டு இருக்கோம். ஹலோ ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? ராகேஷ் ஆஷா மேம் உங்ககிட்ட கூட சொன்னாங்க லைவ். ஹலோ ஹாய். ஹலோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? விஷ்ணு அப்பாடா உங்களை பார்த்தாச்சு. உங்களோட ரசிகர்களுக்கு எல்லாம் ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஒன் செக் ஏய் அன்லாக் பண்ணு. எஸ் சொல்லுங்க. ஹாய் எப்படி இருக்கீங்க விஷ்ணு? ஹலோ ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் லைஃப் எப்படி போகுது? கொரோனா எப்படி உங்களுக்கு ட்ரீட் பண்ணுது? எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? விஷ்ணு நான் தான் கேள்வி கேக்குறோம், நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க. இது நம்ம இப்படி மாத்திக்கலாமா? நான் இன்னைக்கு ஆங்கர், நீங்க தான் வந்து கெஸ்ட். வேணாம் விஷ்ணு, நம்ம எப்போதும் போலயே போயிடலாம். சரி, உங்க ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹலோ ஹாய். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவங்க ஃபேன்ஸ் சொல்ல மாட்டேன், பிகாஸ் இவங்க வந்து மை லைஃப் எப்படி சொல்றது, ஏன் பிகாஸ் இன்னைக்கு நான் ஒரு கம்பேக்ல இந்த சத்யான் ப்ராஜெக்ட் நான் இவ்வளவு ஹிட்டா இருக்கேன், இப்ப நான் படம் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்குதுன்னா அது காரணம் வந்து இவங்க தான். இவங்க எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எப்படின்னா இந்த எப்படி சொல்றது, ஒவ்வொரு நாளும் அவங்க கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், நான் ஃபீல் பண்ணா அவங்க ஃபீல் பண்றாங்க. நான் சில விஷயங்கள் வந்து நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கும்போது கூட they will understand. ஓகே விஷ்ணு மைண்ட்ல இதான் இருக்கு போல, அந்த மாதிரி. எனக்கு அவங்களை எனக்கு ரொம்ப எல்லாருமே ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் தே ஆல் மை லைஃப். ஆக்சுவலி இவங்க சப்போர்ட் என்னைக்குமே இருந்தாலே போதும். நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அதெல்லாம் தாண்டி they are something very sweet and special. எனக்கு ரீசெண்டா என் பர்த்டே போகும்போது கூட அவ்வளவு விஷஸ். என் பர்த்டே வந்து இப்படிலாம் செலிப்ரேட் பண்ண முடியும், இப்படிலாம் வந்து இவ்வளவு அளவுக்கு விஷ் பண்ண ரிப்ளே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு என்னை வந்து அப்படியே ஒரு cloud 9ல வச்சிருப்பாங்க. சோ அவங்க தான் எனக்கு ரொம்ப எல்லாருக்குமே ஐ லவ் யூ ஆல். நீங்க ஏன் ஸ்டோரியே போடுறது இல்லையா? ரொம்ப வருத்தமா சொல்றாங்க இப்பெல்லாம் விஷ்ணு ஸ்டோரி போடுறது இல்லைன்னு. ஆக்சுவலி அதுக்கு ரீசன் இருக்கு. மேபி மோஸ்ட் லைக் என்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இப்போ ரீசெண்டா அந்த அவார்ட்ஸ்ல வந்து they have voted and supported. நான் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். லைக் எனக்கு கிடைக்கல இந்த வாட்டி. அப்போ வந்து லைக் ஓகே ஃபைன், I want to come up with very good news அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு நல்ல ஒரு நியூஸோட லான்ச் பண்ணலாம். கண்டிப்பா அந்த நியூஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படி சொல்ற, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசன் அவங்க தான். அவங்க கொடுத்த அந்த சப்போர்ட் அண்ட் லவ் தான். ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து நான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அது பண்ணும்போது டெஃபினெட்லி ஐ வில் பி லைக் ஸ்டோரிஸ் மறுபடியும் நான் பயங்கர ஆக்டிவ் ஆயிடுவேன். பயங்கரமா ஸ்டோரிஸ் போடுவேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கரமான லவ் நான் திருப்பி கொடுப்பேன். That's very sweet. Okay, தீபாவளிக்கு ப்ரிப்பரேஷன் ஏதாச்சும் நடக்குதா? சத்யா சீரியல் ஏதாச்சும் ஸ்பெஷல் இது இருக்கா?
சத்யால தீபாவளி ஸ்பெஷல் தெரியாது, எங்களுக்கே தெரியாது. நாளைக்கு ஷூட்னா நாளைக்கு தான் தெரியும். ஓகே அப்படி சொல்லி. சோ விஷ்ணுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா இருக்கா? விஷ்ணுக்கு என்ன ஸ்பெஷல்? நத்திங் ஸ்பெஷல் ஆஸ் யூஷுவல். பட் நல்லா இருக்கும் இந்த தீபாவளி. சத்யா டீம் ஒரு ஃபேன்ஸ் விஷஸ் இருக்கும். ஃபன்னா 30 கொஞ்சம் தீபாவளி. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணல பிகாஸ் மை சித்தப்பா பாஸ்ட் அவே. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணல. ஸோ இந்த வருஷம் நான் பண்ணேன். ஸோ அதனால ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். நைஸ். ஆக்சுவலா இதுக்கு முன்ன நாங்க வந்துட்டு ஐஷாட்ட பேசிட்டு இருந்தோம். சோ எல்லாருக்கும் பொதுவா இருந்த ஒரு கருத்து என்ன அப்படின்னா, உங்க 2 பேருக்கும் சண்டையா 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 அப்படின்னு ரொம்ப வருத்தமா கேட்டாங்க. சோ அதுக்கான ஐஷா ஆன்சர் பண்ணாங்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவோம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. சோ நீங்க 2 பேரும் ஒரே ஃப்ரேம்ல வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நல்லதுல. சோ பெட்டர்ல இனவே. இப்படி தலையாட்டுறதா இப்படி ஆடுறதான்னு எனக்கே தெரியல. இப்படி ஆட்டிரும் சும்மா. நாங்க வெரி குட் கொலீக், நல்ல ஒரு கோஸ்டார். ஓகேங்களா? சோ நார்மல் டாக் இருக்கும் எங்களுக்குள்ள. சோ அவ்வளவுதான். அது தாண்டி nothing special. It's all about சும்மா அப்படி. ஓகே, that's nice, very nice. லைக் அது கூட பர்சனல் நானும் அந்த ஃபேன்ஸ் பேஜ்ல வந்து சும்மா கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. அவங்க ஏதாவது லவ் ஸ்டோரி போட்டா எனக்கு டேக் பண்ணுவாங்க. யோ அவங்களுக்குன்னு பர்சனலா லவ் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் எப்படி பொறுப்பாவேன்? அதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அதெல்லாம் நான் வந்து எனக்கு அது சில விஷயங்கள் டேக் பண்ணும்போது நானே நினைப்பேன், ஐயோ இது எப்படி இவங்க சொல்றது, இது நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்மளே டேக் பண்ணி இது பண்றாங்களே அப்படின்னு இருக்கும். சோ அப்படி கிடையாது. சோ அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவலா அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, நமக்கு ஒரு லைஃப் இருக்கு. சோ அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? அவங்களுடைய ஃப்ரீடம் வந்து அவங்களோட இன்ஸ்டா, அவங்களோட ஃப்ரீடம், அவங்களோட லைஃப்ல என்ன வேணா ஸ்டோரிஸ் போடலாம் அப்படி. சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சோ அதனால ஐ வாண்ட் மேக் கிளியர்ல. சோ நான் சொல்றேன். சூப்பர் விஷ்ணு, எல்லாரோட கேள்விக்கும் ஒரே பதிலா கொடுத்துட்டீங்க. ஆமா, வெரி நைஸ். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா COVID-19 கொரோனா இப்பதான் முடிஞ்சிச்சு. இப்பதான் எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. சோ என்ன கத்துக்கிட்டீங்க அந்த லாக்டவுன் பீரியட்ல? லாக்டவுன் பீரியட் நிறைய எனக்கு கத்து கொடுத்துச்சு. லைக் எப்படி சொல்றது, ஒரு சம்திங் இன்ட்ரெஸ்டிங். லைஃப்னா என்ன, எனக்கு நெக்ஸ்ட் க்ரோத். இப்ப நான் மூவி பண்றேன்னா அதுக்கு காரணம் வந்து லைக் இந்த லாக்டவுன் தான் என்னை க்ரூம் பண்ண வச்சது. ஸோ ஐ ஹவ் க்ரூம்ட் மை செல்ஃப் ப்ராப்பரா. ஐ ஹவ் டோன்ட் மை பிசிக் வைஸ் நான் நல்லா டோன்ட் ஆயிட்டேன். ஸோ அதனால வந்து இது நிறைய நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இந்த லாக்டவுன் வந்து எனக்கு வந்து யோசிக்க வச்சது. லைஃப்ல நம்ம அடுத்து இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம எங்க போகணும் அப்படின்னு யோசிக்க வச்சது. ஸோ அதனால ஐ எம் வெரி கிளியர் அபவுட் பர்சனலா நான் சொல்றேன், இண்டிவிஜுவலா சொல்றேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஜெனரலைஸ். லைக் ஐயோ கொரோனா எல்லாருமே கிரைசிஸ்ல இருக்காங்க, எவ்ரிபடி ஃபேஸ் த சேம் இஷ்யூ. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். லைக் அது நான் சொல்ல, இண்டிவிஜுவலா எனக்கு கொரோனாவோட இந்த லாக்டவுன், இந்த ஒரு பிரேக் வந்து எனக்கு எப்படின்னா, லைஃப்ல நம்ம எங்க போறோம் நம்ம பார்த்துனேன். லைக் நம்மளோட வே எப்படின்றத நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, திஸ் ஹவ் ஐ ஹேவ் டு பி. இங்கதான் நான் இந்த பொசிஷன்ல இருக்கணும், இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள அப்படின்னு நான் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஐ எம் லைக் ரன்னிங். சோ அதான். ஓகே, தட்ஸ் ஆசம். சோ இறுதியா உங்க ஃபேன்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு உங்க லவ் சொல்லிருங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லிருங்க. நிறைய ஒரு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு 3000 people உங்களை பாத்துட்டு இருக்காங்க. சோ அவங்க எல்லாத்துக்கும் உங்க லவ் சொல்லிருங்க. என்ன சொல்றது, I actually love you all. Like keep supporting, keep watching Satya. And Satya இவ்வளவு பெரிய ஹிட் ஆகிறதுக்கு காரணம் நீங்க தான். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா நடந்திருக்காது. ஸோ டெஃபினட்டா வி ஆல் நீட் யுவர் சப்போர்ட். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ ஏதாவது தப்பு இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ சேம் டைம் வந்து எல்லாருமே டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். மூவிஸ் பண்ணலாம், இல்ல வெப் சீரிஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் உங்க சப்போர்ட் வேணும். அதுக்கு ஒன்னே ஒன்று மைண்ட்ல வச்சுக்கோங்க, பிகாஸ் ஆஃப் யூ பீப்புள் லைக் வி ஆர் க்ரோயிங். ஸோ அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து எங்களுக்கு மைண்ட்ல வந்து அந்த ஹெட்வெயிட் ஏறாது. ஸோ பிகாஸ் எப்பவுமே உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்க வளர்றோன்றது மைண்ட்ல என்னைக்குமே இருக்கும். ஸோ வி ஆல்வேஸ் லவ் யூ. ஐ ஆல்வேஸ் லவ் யூ. தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ சோ மச். நீங்க ஷார்ட்ல எவ்வளவு பிஸியா இருந்தீங்க நாங்க பாத்துட்டு தான் இருந்தோம். ஏன்னா ராகேஷ் கேமராவா அங்க இங்க எடுத்து போய் எல்லாத்தையும் காமிச்சாரு. இருந்தும் எங்க கூட உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சோ நிறைய டவுட்டை வந்து நீங்க உங்க ஃபேன்ஸோட டவுட்டை எனக்கு நீங்க 2 பேரும் கிளியர் பண்ணிருக்கீங்க. பட் வி ஆல்வேஸ் வாண்ட் டு see you both in a screen. எங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சோ நாங்க எப்போது பார்த்துட்டே இருக்கணும். சத்யா இருக்க வரைக்கும் நாங்க கண்டிப்பா ஒண்ணு நடிப்போம், கவலைப்படாதீங்க.
அதை நாங்க on screen தேங்க்யூ yeah sure தேங்க்யூ விஷ்ணு. தேங்க்யூ. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஜி டிவில உங்களை நாங்க தொடர்ந்து பாக்குறோம். தேங்க்யூ சேம் டு யூ அண்ட் ஹாப்பி தீபாவளி விஷஸ். எல்லாருமே மலேசியா நேயர்கள் அனைவருக்கும் என்னோட தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாம் சேஃபா தீபாவளி கொண்டாடுங்க. கவலைப்படாதீங்க, கொரோனாலாம் போய் எல்லாம் மறுபடியும் நார்மல் லைஃப்க்கு வந்துருவீங்க. ஸோ நல்லா ரொம்ப ஃபீல் பண்ணிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் சேஃபா இருங்க. ஹேவ் எ சேஃப் தீபாவளி. தேங்க்யூ விஷ்ணு. டேக் கேர். பாய். பை. ஹலோ எவ்ரிபடி, தேங்க்யூ சோ மச். ஆஸ்ட்ரோ உலகம் உங்களுக்காக வழங்கிய இந்த நேர்காணலை எல்லாரும் பார்த்துக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. யாரெல்லாம் வந்து நீங்க பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாத்தையும் நீங்க வந்து ஆஸ்ட்ரோ உலகம் பேஜ்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அந்த நேர்காணலை வந்துட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஆஸ்ட்ரோ உலகத்துல வந்துட்டு ஃபீட்ல இருக்கும், IGTVல கண்டிப்பா நீங்க பாருங்க. லவ் யூ ஆல். சேஃபா இருங்க, சானிடைஸ் பண்ணுங்க, மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ ஹெல்த்தியா இருங்க. ஓகே, see you all, signing off. This is Revati Mariappan. Bye bye.